அடுத்து பாண்டியன் ஷோ சீரியலில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இது ஒரு கற்பனையான விஷயம் தான். ஸோ இப்போ வந்து செந்திலும் மீனாவும் அப்படியே சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை தொடங்கலாம்னு நினச்சா ஏற்கனவே மீனாக்குரிய கடுப்பேற்றுற மாதிரி தான் செந்தில் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் எல்லாமே ரொம்ப நல்லா நடந்து முடிஞ்சதுனால அதில் இப்போ யார் கடுப்பாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா சக்திவேல் தான். ஸோ சக்திவேலுக்கு இப்போ வந்து சுகன்யா மூலமாக ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா சுகன்யா கொடுன்னு வீட்டுக்குள்ளார ஓடி வந்து ஏதோ வந்து மீனாவையும் செந்திலையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே என்ன செந்திலுக்கு என்ன அவராக வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போனாரா, அவருக்கு வந்து இவங்க தான் பணம் கொடுத்து சேர்த்து விட்டாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பணத்தை கொடுத்து புருஷனையும் வந்து ஒரு கடையை ஆரம்பிச்சுட்டா பெட்டராக இருக்கும், ஏன்னா அங்கே போய் திருட்டு பழியெல்லாம் போடுறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க சக்திவேல் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தவருக்கு ஒரு மண்டையில் புதுசாக ஒரு ஐடியா ஒன்று தோணுது. என்ன அப்படின்னா வந்து இப்போ பணம் கொடுத்து தான் வந்து சேர்ந்தானா வேலைக்கு, அப்போ வேலைக்கு எலிஜிபிலிட்டிங்கிறத விட பணம் தான் லஞ்சம் தான் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு எப்படி மீனா ராஜி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்து பாண்டியனுக்கு அடி மேலே அடி கொடுக்கணும்னா பிள்ளைங்களுக்கு தான் அடி கொடுக்கணும். நம்ம பாண்டியன் கடை வச்சிருக்கான், சரி ஓகே நம்ம மற்ற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்வோம் அப்படின்ட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி லஞ்சம் வாங்கியிருக்காரு லஞ்சம் கொடுத்துருக்காரு செந்தில், அதை வச்சு தான் அந்த வேலையை வாங்கினார் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. இது தெரியாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செந்தில் சந்தோஷமாக கிளம்பி அன்றைக்கி வேலைக்கு போகும்பொழுது மீனா நீ சமைக்க மாட்டேற ஒன்றும் பண்ண மாட்டேற, இந்த வீட்டில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன்னு தெரியல, எல்லா வேலையும் நான் பண்ணுற மாதிரி இருக்குது, போய் கடையில் வாங்கிட்டு வரணுங்கிற இன்றைக்கெலாம் சமைச்சிரு, சும்மா என்னை எரிச்சல் ஆக்காத, இதுக்கப்புறம் இதான் நம்ம வீடு, இங்கே தான் நம்ம இருக்க போகிறோங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோ, நான் சம்பாதிக்கிறேன், நான் வந்து இதுக்கு செலவுக்கான காசெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதையும் வந்து நீ பணத்தை கூட கொடுக்க வேணாம், ஆனால் வந்து ஒழுங்காக சமைக்கிற வேலையாச்சும் பாரு அப்படின்னு வந்து திமிரா பேசி கோவமாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போக ஆஃபீஸ்க்குள்ளே இவர் நுழையிறத பார்த்துட்டே இருக்க சக்திவேல் இன்னையோட உனக்கு பெரிய ஆப் இருக்குடா, மொத்தமாக காலி பண்ணுறேன், நீ அழறதை பார்த்து உங்கள் அப்பா அழணும் அப்படிங்கிற மாதிரி வெளில நின்றுட்டு இருக்க, இவர் இருக்கிற நம்ம ஆஃபீஸ் வாசலில் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அதை பார்த்துட்டு நேராக கிளம்பி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறார். கெத்தாக போய் உட்காந்ததுக்கப்புறம் என்னென்னா டீ குடிக்க போகலாமான்லாம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசினா, பக்கத்தில் இருக்கவங்களே கூட ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் என்னடான்னு இவருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. இந்த சமயத்தில் இவர் உட்காந்து வேலையை பார்க்கலான்னு ஆரம்பிக்கும் பொழுது இவரை பார்த்து சரி சண்டை போட்டோமே நேரில் பார்த்து பேசிட்டு வரலான்னு மீனா வந்து ஆஃபீஸ்க்கு வர, ஆஃபீஸ்க்குள்ளார இவர் வந்து இவங்க போய் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அவரோட டேபிள் பக்கத்தில் 2 பேர் வந்து நிற்கிறாங்க. நின்னவங்கள்ட்ட வந்து என்னப்பா என்ன வேணும், இந்த எந்த டிபார்ட்மெண்ட் என்ன விஷயம் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு எந்திரி அப்படிங்க என்ன மரியாதைலாம் பேசுகிறீங்க, நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னா பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர், பணம் கொடுத்து ஆனவங்க வேலைக்கு சேர்ந்தவங்கலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸரா எந்திரா அப்படின்னு சட்டக்காலரை பிடிச்சி இவரை தூக்குறத பார்த்து வந்து மீனா ஷாக் ஆகி என்ன பேசுகிறீங்கன்னா யாருமா நீ யாருமா அப்படின்னா நான் உங்கள் ஒய்ஃப்னா நீ என்னவா இருக்க அப்படின்னா நானும் கவர்மெண்ட், அவனும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னா நீ அப்போ பணம் கொடுத்தா வேலைக்கு சேர்ந்தியா, இந்த பணம் கொடுத்தா வேலைக்கு சேர்ந்துருக்கான், எங்களுக்கு அது தகவல் வந்துருக்கு, அதோட சேர்ந்து ஆதாரமும் இனிமேல் அனுப்புறேன் இருக்காங்க, பணம் கொடுத்தானா இல்லையா அந்த லஞ்சம் கொடுத்தியா அப்படின்னு கேட்க இவர் ஷாக் ஆகி பார்க்க இந்த பக்கம் மீனாவுமே வந்து ஐயோ நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது செந்தில் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னா வந்து நீ யாருக்கு பணத்தை கொடுத்தியோ அந்த ஆளையும் பிடிச்சாச்சு, யார் இதுக்கான வேலையை பார்த்தாலும் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு, ஒழுங்காக வந்து இப்போ இடத்த காலி பண்ணி முதல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ்னாங்க நான் அவங்களை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அரெஸ்ட் பண்ணி வெளில தரன்னு இழுத்துட்டு போக இந்த சமயத்தில் இதை அப்படியே பார்த்துட்டு கெத்தாக வந்து சக்திவேல் என்னடா என்ன பாண்டிய மகனை அன்றைக்கெல்லாம் வந்து திமிரா பேசினேன், கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன் பின்னாடி அரசாங்கமே இருக்குங்கிற மாதிரி பேசினீங்க, இப்போ அரசாங்கம் இல்லை ஒன்றும் இல்லை, ஜெயிலுக்கு போகிற வேலைக்கு வேலையும் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தான் அனுபவிக்க போகிற அப்படிங்க. ஐயோ இதை நம்பி நம்ம அங்கே வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போட்டோம், ஏகப்பட்ட கடனை வேற இழுத்து விட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு புடனையில் கை வச்சு தரதாரன்னு இழுத்துட்டு போகிறதும் இதை பார்த்து வந்து மீனா எங்க சார் ப்ளீஸ் சார் இவங்க போய் அங்கே பேசிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கா. செந்தில் தலை குனிஞ்சு வந்து அந்த வண்டியில் ஏறி போகிறத இவரோட ஃபோனில் வீடியோ எடுத்து இதை வந்து வீட்டுக்கு கொண்டு போய் காமிக்கலாம் அங்கே இருக்க எல்லாத்துக்கிட்டையும் அப்படிங்கிற மாதிரி வந்து கெத்தாக சுற்றி சக்திவேல் திரும்பி போகிறாரு. இவங்கெல்லாம் அப்படியே திருன்னு முடிக்கிற சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஷாக்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப திமிரா செந்தில் வந்து நான் கவர்மெண்ட் வேலைன்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு ஒரு ஆப்பு வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அது இந்த வடிவில் தான் வரப்போகுதா என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, இதில் நடக்கிற விஷயங்களை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு பக்கம் எப்படி செந்திலுக்கு ஒரு அடி கிடைக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் இந்த தங்கமயில் குடும்பத்துக்கு ஒரு அடி கிடைச்சா பெட்டராக இருக்குங்க, இல்லை அதுதான் முக்கியம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. தேங்க்யூ.